நாம் இந்த உலகத்தில் கடவுளுடைய விஷனை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால், அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டுமென்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படி சொல்கிறது: நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாகவே ஒரு சமாதான காரியம் அந்த இடத்துல நிகழும். நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்குள்ளும் நன்மை செய்ய கடவோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு ஏற்றவாறு யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்பொழுது நாம் கர்த்தருடைய விஷனை நிறைவேற்ற முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.